நாம இப்ப அரசியல் தேர்தல் அப்படின்னு பல இது பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல்னா இதுதான்டா அப்படின்னு ஜனநாயக முறையை அப்பவே சொல்லிட்டாங்க சோழர்கள். அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டுக்கு ஒரு குடவோலை முறை. இது வெறும் தேர்தல் முறை இல்ல, தகுதியானவர்களை தேடும் முறையா இருந்துச்சு. போட்டியிட சொந்த நிலமும் வீடும் கட்டாயமா இருக்கணும். வயது வரம்பு 35 வயசுக்கு மேல 70 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிடவே முடியும். தேர்தலில் போட்டியிடுறவங்க மேல ஒரு சின்ன குற்ற வழக்கு கூட இருக்கக்கூடாது. வெறும் கல்வி அறிவு பெற்றவரா இல்லாம வேதங்களிலும் மனு கொள்கைகளிலும் தேர்ச்சி பெற்றவரா இருக்கணும். இப்படிப்பட்ட தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னா, பனை ஓலைகள்ல பேரெழுதி ஒரு குடத்துல போட்டு மக்கள் முன்னிலையில ஒரு விவரம் தெரியாத ஒரு சிறுவனை கூப்பிட்டு அந்த குடத்துல உள்ள ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. இதனால தான் இதுக்கு குட ஓலை முறை அப்படின்னு பேரே வந்துச்சு. இதுல வெற்றி பெற்ற நபர் 1 வருஷம் மட்டும்தான் அந்த ஆட்சியில இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷத்துக்கான கணக்கு வழக்குகளை சரியா ஒப்படைக்கணும். அப்படி கணக்கு காட்டுறதுல சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க 7 ஜென்மத்துக்கு தேர்தலில் நிக்கவே முடியாது. இதெல்லாம் கற்பனையா சொல்லல, காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டுல இன்னைக்கும் ஆதாரமா இருக்கு. இப்போ நடக்கிற கேடுகட்ட அரசியலையும் அப்ப நடந்த நம்ம முன்னோர்களோட அரசியலையும் நீங்க ஒப்பிட்டு பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் சொல்லிருங்க.